ஸோ இன்னும் வந்து அங்கே முடிஞ்ச பாடு இல்லை. தொடர்ந்து வந்து அந்த இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மியான்மரில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ மிலிட்ரி ஆட்சி நடந்துட்டு இருக்கனால வந்து ஒரு இன்டர்நேஷனல் அசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. ரஷ்யா, சைனா, இந்தியா, மலேசியா, சவுத் கொரியா அண்ட் ஆல்சோ யுனைடெட் நேஷன்ஸுமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலைசிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுற மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சப்ளை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இப்போ வந்து ஒரு டிசாஸ்ட்ரஸ் சிச்சுவேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து 1000 பீப்புள் தான் வந்து இறந்துருக்காங்க இல்லையா. அந்த டெத் ரேட் அப்படிங்கிறது வந்து 10,000 பீப்புள் வரைக்கும் இறக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு மேஜர் டெவாஸ்டேட்டிங் இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. நிறைய பில்டிங், நிறைய பிரிட்ஜஸ், நிறைய ரோட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அங்கே வந்து வாழ்வாதாரமே வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலையும் இப்போ வந்து அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கு. இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ மயன்மார், தாய்லாந்து அண்ட் பேங்காக் இந்த 3 இடத்துல தான் வந்து மேஜராக வந்து இந்த எர்த்குவேக்கோட இம்பேக்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. எஸ்பெஷலி மயன்மாரில் வந்து மாண்டேலே அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்பேக்ட்டுமே ஆயிருக்கு. அந்த ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பவர் சப்ளையே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டியே இல்லை, பவர் வந்து சப்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. எந்த விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இல்லைனா வந்து டெலிகம்யூனிகேஷன் சப்போர்ட்டும் இப்போதைக்கு அங்கே இல்லை. அந்த எர்த்குவேக் நடந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்லாம் எப்படி ஷேக் ஆகிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த ஒரு பில்டிங் வந்து ஒரு 30 ஸ்டோரி பில்டிங், அதாவது 30 மாடி கட்டிடம் இது. இந்த கட்டிடத்தில் 30வது ஃப்ளோரில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலே வந்து இந்த எர்த்குவேக்னால ஷேக் ஆகி தண்ணி வந்து கொட்டுறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஒரு தென்னை மரம் வச்சு தென்னை மரம் காற்றுல ஆடுற மாதிரி ஒரு 30 மாடி கட்டிடம் வந்து அப்படியே ஆடுது. இன்றைக்குமே வந்து எர்த்குவேக் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 120 ரெஸ்கியூ ஆப்ரேட்டர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து மெடிக்கல் சப்ளைஸுமே வந்து அவங்க அமுச்சு விட்ருக்காங்க அந்த ஃப்ளைட்டில். ஸோ ரஷ்யா சைட்லேருந்து மயன்மாருக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 120 சோல்ஜர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல. ஸோ ரெஸ்கியூவில் வந்து ஈடுபடுறதுக்கு. அண்ட் சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்ஸு, ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சர்வைவர்ஸ்க்கு வந்து அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ உலக நாடுகள் அவங்களால முடிஞ்சதை வந்து மயன்மார் இந்த ஒரு டிசாஸ்ட்ரஸ் இன்சிடெண்ட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூவர்ஸ் கூட வந்து ட்ரோனையுமே அமைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போது சில இடத்துக்கு வந்து உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற சிச்சுவேஷன், பில்டிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ட்ரோன்லாம் வந்து ஃப்ளை பண்ணி அங்கே யாராவது